Hello children. இன்னைக்கு example 4.11 தான் பார்க்க போறோம். Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 7/4 is greater than 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா PQR அப்படிங்கற ட்ரையாங்கிளுக்கு சிமிலரா இன்னொரு ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7/4 அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 7/4 அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 1. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ 1 விட கிரேட்டர்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா PQR நம்ம ஒரு ட்ரையாங்கிள் முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஏதாவது ஒரு வேல்யூவில் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அதை விட கொஞ்சம் பெருசாக 7/4 ரேஷியோ, அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து 7/4 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிமிலராக 7/4 ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி P', Q', R' அப்படிங்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிளாக வரைய சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு வேல்யூவில் PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கலாம். ஸோ PQR அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேல்யூவில் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். ஸோ இதை விட பெருசாக தான் இருக்க போகுது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள். அதனால் ஃபஸ்ட்டு நான் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். இப்போ Qலேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள், அதாவது P அப்படிங்கிற வேர்டெக்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ Qலேருந்து அக்யூட் ஆங்கிளில் ஒரு ரே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம காம்பஸோட மெஷர்மெண்ட்டில் ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்து, நம்மளோட ஸ்கேல் ஃபேக்டர் வந்து 7/4 இல்லையா? ஸோ அதில் கிரேட்டர் வேல்யூ வந்து 7 அப்படிங்கிறதுனால இந்த ரே QX அப்படிங்கிற ரே வந்து 7 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஈக்குவலாக. ஸோ இப்போ நம்ம காம்பஸில் ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்து Qவில் பாயிண்ட் பண்ணி ஒரு குட்டி ஆர்க், திரும்ப அந்த ஆர்க்லேருந்து இன்னொரு ஆர்க், ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு 7 பார்ட்ஸாக இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். 3, 4, 5, 6, 7. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம நேம் பண்ணும்போது QX அப்படிங்கிறதுனால இதுக்கு Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7. ஓகே, இப்போ நம்மளோட டினாமினேட்டர் வந்து 4ன்னு இருந்தது இல்லையா? ஸோ Q4லேருந்து நம்ம இந்த ஆரை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ Q4லேருந்து R வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப நம்ம காம்பஸில் ஒரு குட்டி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த Q4லேருந்து இந்த லைன்லேருந்து இந்த லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லைன் வரைக்கும் அதை ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது வந்து அதே அளவு தான் இருக்குது இல்லையா? அப்போ Q7லேருந்து இப்போ நம்ம Q7லேருந்து தான் நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். ஸோ Q7லேருந்து இந்த ஆர்க்கை ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த Q4 ஆருக்கு பேரலாக Q7லேருந்து இந்த லைனுக்கு நம்ம ஒரு பேரலல் லைன் வரைய போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த லைனில் இன்னொரு ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணோம்னா இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு ஒரு பேரலல் லைன் வரைய முடியும். ஸோ இப்போ இதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனோம்னா Q7 வரைக்கும் நம்ம இங்கே கொண்டு வரோம். ஸோ Q7லேருந்து அந்த இடத்துக்கு ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதுதான் நம்மளோட R'. ஓகே, இப்போ இந்த PQவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட காம்பஸில் இந்த ஆங்கிள் இது எவ்வளோ இருக்கோ அதே அளவு ஆங்கிள் இங்கே நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணிவிட்டு மேக் பண்ண ஆர்க்கு
அதே அளவு இங்கே ட்ரா பண்ணிவிட்டு இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பிஆருக்கு பேரலாக P' R' வரைய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கேலை வச்சு பேரலாக வரைய போகிறோம். ஸோ P' R' இந்த பாயிண்ட்டு அப்புறம் P' வரைக்கும் வரணும். ஸோ இதை அப்படியே வந்து இந்த ஸ்கேலை இந்த கோடு மேலே வச்சுட்டு அப்படியே அதை கொண்டு போனோம்னா R' அப்புறம் அந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இங்கே R' இந்த பாயிண்ட்டு அப்புறம் இந்த லைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு P' R' Q. ஸோ நம்மளோட 7/4 ஸ்கேல் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.